ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பவி பிரேமா சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கோவிலை பற்றி ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபிஷேகபுரத்தில் அமைந்து இருக்கக்கூடிய நம்ம ஐராதீஸ்வரர் கோவிலை பற்றி தான். நான் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாட்களே தான் இருக்குது. இது எப்போ எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைக்கு எடுத்த வீடியோ சொந்தங்களே. 13ஆம் தேதி அன்னைக்கு எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரம்மாண்டமாக 2 சைடும் லைட்லாம் கட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது சொந்தங்களே. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்க்குறக்கு நம்மளுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். நிஜமாலுமே எல்லாருமே சொல்லுவாங்க சொந்தங்களே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் பெருமாள் கோவிலுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் போக முடியாது, வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிஜமாலுமே அது உண்மைதான் சொந்தங்களே. அவருடைய அனுமதி உத்தரவு இல்லாமல் யாராலையுமே இந்த கோவிலுக்கு வர முடியாது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மகா கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாட்களே தான் இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சொந்தங்களே. அண்ட் மிஸ் பண்ணாமல் இந்த கும்பாபிஷேகத்தில் நீங்களும் கலந்துக்குங்க. அண்ட் நானும் மறக்காமல் வந்துடுவேன். என் வீட்டில் இருக்கிற அம்மா அப்புறம் குட்டீஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே மறக்காமல் கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா கும்பாபிஷேகம் பெரியவங்க பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஏன் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இனி அடுத்த 12 வருஷத்துக்குள்ளே நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம இருக்கலாம், தென் இல்லாமல் போகலாம். அது ஆண்டவனுடைய விதி தான். அண்ட் மறக்காமல் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குங்க சொந்தங்களே. திங்கக்கிழமை நடக்க இருக்குது. அண்ட் 16ஆம் தேதி செப்டம்பர் 16 அந்த மகா கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது. எல்லாருமே தவறாமல் கலந்துக்கிட்டு சிவபெருமானோடைய அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அண்ட் வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா பெருஞ்சலங்கை ஆட்டம் போட்டிருக்காங்க சொந்தங்களே. அண்ட் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சலங்கை கட்டிட்டு அண்ட் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிஜமாலுமே அது சொல்ல வார்த்தைகளே இல்லை. நான் போனப்பவே பார்த்திங்கன்னா நல்லா கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் சரி நம்ம அப்படியே ஒரு ரன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெள்ளிக்கிழமையே அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக நான் வந்துட்டேன். அண்ட் அடுத்து சனிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கண்டிப்பாக வருவேன். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை காலையில் நேரமே கண்டிப்பாக நான் கிளம்பி போயிடுவேன் அவரை பார்க்குறக்கு. அது என்ன ஆகிட்டாலும் சரி, கண்டிப்பாக எனக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டுமே இல்லை, எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அவரை பிடிக்காத ஆள் யாருமே இருக்க முடியாது. அது ஏன்னு தெரியல. நிஜமாலுமே சொந்தங்களே, அவரை கும்பிட்டோம் அப்படின்னா நிறையா கஷ்டத்தை கொடுப்பாரு. ஆனால் நம்ம அந்த கடைசி தருவாயில் இருக்கும்போது அவர் காப்பாற்றுவார். அது என்னோடய விஷயத்தில் நிறையாவே நான் வாங்கியிருக்கிறேன், அடிபட்டிருக்கிறேன். நிஜமாலுமே உங்களுக்கு யாராவதுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சலங்கை ஆட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதான கூடமெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாகவே போட்டிருக்காங்க சொந்தங்களே. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மெனுவெல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் கும்பாபிஷேகத்து அன்னைக்கு மட்டுமே 7000 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறதா அதில் போட்டிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஏதாவது கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு அப்ரைச்மெண்ட்டாக தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இருந்தாலும் எல்லாருமே இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும். அண்ட் சிவபெருமானோடைய அருளை வாங்கணும். கண்டிப்பாக எல்லோரும் எங்கிருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்கிருந்தாலும் கண்டிப்பாக வாங்க. நான் டேட் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை செப்டம்பர் 16 திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் 9:15 10:15 தான் நான் அந்த மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. மறக்காமல் தவறாமல் குடும்பத்தோடு கலந்துக்குங்க. முக்கியமாக அம்மா வயசில் இருக்கிறவங்க, அப்பா, அவங்கள எல்லாத்தையுமே கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா பெரியவங்க இந்த கும்பாபிஷேகம்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது பாரு சொந்தங்களே. நான் போனப்பவே நல்ல கூட்டம். நான் போனது பார்த்திங்கன்னா ஒரு 9:15 கிட்ட இருக்கும் நைட்டு. அப்போவே கொஞ்சம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே போய் இந்த சலங்கை ஆட்டமெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கும்பாபிஷேகம் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு
10 கும்பாபிஷேகத்துக்கு பக்கம் பார்த்துருக்க சொந்தங்களே, அவ்வளோதான். 10 கரெக்டாக 10 தான் இருக்கும் நான் பார்த்த கும்பாபிஷேகம். நீங்கள் வந்து எவ்வளோ கும்பாபிஷேகம் வந்து போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அன்னதானம் போடக்கூடிய இடம் சொந்தங்களே. அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே கீழே அந்த மேட்டெல்லாம் போட்டு ரொம்ப பச்சை பசேன்னு ஒரு தோட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலு. நல்லாவே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க சொந்தங்களே. நல்ல கூட்டம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து சிவன் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா எந்த இடமா இருந்தாலும் அது கூட்டம் பயங்கரமாக வந்து வந்துடும். அண்ட் இதுதான் வந்து நான் சொன்ன அந்த மெனு சொந்தங்களே. வந்து சனிக்கிழமை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை 3 நாளும் வந்து காலையில், மதியம், நைட்டுக்கு 3 வேளைக்கும் வந்து எவ்வளோ நபருக்கு வந்து என்னென்ன சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் அங்கே போட்டிருந்தாங்க. உண்மைக்குமே பரவாயில்ல சொந்தங்களே. நான் வந்து அன்னைக்கு போனதை விடவே இன்றைக்கி வந்து கோவிலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாறி இருக்குது. அது அந்த லைட் டெக்கரேட்டெல்லாம் போட்டு அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்க்கு அந்த இடமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு தங்கமுலாம் பூசப்பட்ட ஒரு மாளிகை மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ அப்படி தான் இருக்குது. அந்த இடமே வந்து அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது. நாங்கள் அன்றைக்கி போனப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த யாகசாலையெல்லாம் வந்து வேலை நடந்துட்டு இருந்துச்சு சொந்தங்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாகசாலையோட வேலையெல்லாம் முடிஞ்சு யாகம் நடத்துறதுக்கு வந்து தயார் நிலையில் இருக்குது. என் வந்து இது வந்து அந்த இடம் இது. நாங்கள் அன்றைக்கி போனப்போ வந்து வேலை கொஞ்சமாக முடியல. அப்போ தான் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஃபினிஷ் ஆகி ஆரம்ப நிலைக்கு இருக்குது, துவக்க நிலைக்கு இருக்குது சொந்தங்களே. அண்ட் மறக்காமல் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க யாரும். கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து கலந்துக்குங்க. நான் மறுபடியும் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது ஒரே ஒரு நாள் நடக்கக்கூடியது, 12 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கக்கூடியது. மறக்காமல் வந்து கலந்துக்குங்க. அண்ட் நானும் வந்து கண்டிப்பாக வந்து வருவேன். கண்டிப்பாக வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் வந்து நான் கலந்துக்குவேன். அண்ட் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த என்னுடைய சொந்தங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவி பிரேமா. பாய் சொந்தங்களே.